இப்போலாம் தமிழ்நாட்டில் அதிகமாக டிவி ஆன் பண்ணாவே இவருடைய முகத்தை தான் பார்ப்பாங்க. அப்படி யாருன்னு பார்த்தா சரவணா ஸ்டோர்ஸ் ஓனருடைய சரவணா அண்ணாச்சி தான். இந்த சரவணா ஸ்டோர்ஸ் சென்னையில் கடந்த 1974ஆம் ஆண்டு தான் தொடங்கினாங்க. இந்த நிறுவனம் தொடங்கின நாள்ல இருந்து இது வரைக்கும் ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. இந்த சரவணா ஸ்டோர்ஸ் நிறுவனம் என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் வச்சிருக்காங்கன்னு பார்த்தா ஜுவல்லரி, எலக்ட்ரானிக், ஸ்டேஷனரி போன்ற பல டிபார்ட்மெண்ட்கள் வச்சிருக்காங்க. சென்னையில் மட்டும் இந்த சரவணா ஸ்டோர்ஸ் பல இடங்கள்ல இருக்கு. அது என்னென்ன இடங்கள்னு பார்த்தா டி நகர், புரஷிவாக்கம், பொரூர், படி, குரோம்பேட், உஸ்மான் ரோட், சோழிங்கநல்லூர்னு பல இடங்கள்ல சென்னையில மட்டுமே இருக்கு. இது போக சென்னை தவிர வேற எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் இருக்குன்னு பார்த்தா மதுரை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி போன்ற இடங்கள்லயும் இருக்கு. இந்த சரவணா ஸ்டோர்ஸ் ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. இப்போ இந்த சரவணா ஸ்டோர்ஸ்ல ஐடி ரைட் போயிட்டு இருக்கு. ஒரு தகவல் ரொம்பவே வைரலா பரவிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த ஐடி ரைட் சென்னையில உள்ள சரவணா ஸ்டோர்ஸ்ல மட்டும் நடக்காம மதுரை, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் போன்ற எல்லா இடங்களிலுமே ஐடி ரைட் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சரவணா ஸ்டோர்ஸோட பிரான்ச் மொத்தம் 72 இடங்களையும் ஐடி ரைட் போயிட்டு இருக்கதா இப்போ தகவல் வெளியாயிருக்கு. ஏற்கனவே சரவணா ஸ்டோர்ஸ் ஒழுங்கா ஜிஎஸ்டி கட்ட மாட்டாங்கன்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருந்துச்சு. அதை தொடர்ந்து இப்போ இந்த ஐடி ரைட் போயிட்டு இருக்கிறது எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கு. இந்த ஐடி ரைட் சரவணா ஸ்டோர்ஸ்ல மட்டும் நடக்காம அவங்களுடைய வீட்லயே நடக்கிறதா இன்னொரு தகவலும் இப்ப வெளியாயிருக்கு. இதனால சென்னையில இருக்கிற சரவணா ஸ்டோர்ஸோட எந்த பிரான்ச்சுமே இன்னைக்கு ஓபன் ஆகல. எந்த ஒரு காரணத்தினால இப்போ திடீர்னு ஐடி ரைட் வந்தாங்கன்னு யாருக்குமே எந்த ஒரு தகவலும் தெரியல. அதே மாதிரி சில வாரங்களுக்கு முன்னால சரவணா ஸ்டோர்ஸோட நிறுவனத்தை சேர்ந்து எலக்ட்ரானிக்ஸ்லயும் ரைட் போயிருக்காங்க. இப்போ இந்த ஐடி ரைட் கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரமா நடந்துட்டு வந்துட்டு இருக்கதா இன்னொரு தகவலும் இப்ப வெளியாயிருக்கு. இந்த வீடியோ பாக்குற நீங்க எல்லாரும் சரவணா ஸ்டோர்ஸ்க்கு ஏன் திடீர்னு ஐடி ரைட் வந்தாங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க எங்களுடைய தமிழ் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.